ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை தாட்ஸ். இந்த வீடியோவில் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 10ஓட புக் பேக் 1 மார்க் அண்ட் 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ண ப்ரிப்பரேஷன், ரெக்கார்டிங், எடிட்டிங், அப்லோடிங் அப்படின்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலோட லாஸ்ட் 1 இயர் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா 84% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோவை பார்த்துருக்காங்க. 16% மக்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த 16% ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸு. லாஸ்ட் 1 மந்தோட ரெக்கார்டை பார்த்தீங்கனாலும் அதுவும் அப்படி தான். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு. நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ க்ரியேட் பண்ணணும், நிறைய குவாலிட்டியான கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் க்ரியேட் ஆகும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட்டு புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்னு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் which of the following are the key feature of an object oriented programming language? ஸோ கீழே கொடுத்துருக்க ஃபீச்சரில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கு எது கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ரெண்டாவது 1 மார்க் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் இன்சைட் எ கிளாஸ். ஒரு கிளாஸுக்குள்ளார டிஃபைன் பண்ணியிருக்க ஃபங்க்ஷனுக்கு எது காமன் நேமு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, மெத்தட். மூணாவது 1 மார்க் கிளாஸ் மெம்பர்ஸ் ஆர் அக்சஸ்டு த்ரூ விச் ஆப்ரேட்டர். ஒரு கிளாஸுக்குள்ளார இருக்க மெம்பர்ஸ்லாம் எப்படி அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆன்சர் ஆப்ஷன் பி. நாலாவது 1 மார்க் which of the following method is automatically executed when an object is created? ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு காமன் நேம் என்ன, அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, $_INIT ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். அஞ்சாவது 1 மார்க் a private class variable is prefixed with. ஒரு ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிளை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம், எந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிளுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, $_. ஆறாவது 1 வேர்டு which of the following method is used as destructor. ஸோ கீழே கொடுத்துருக்க மெத்தடில் எந்த மெத்தடு டெஸ்ட்ரக்டராக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, $_del ஃபங்க்ஷன். இந்த மெத்தட் தான் டெஸ்ட்ரக்டராக யூஸ் ஆகும். ஏழாவது 1 மார்க் which of the following class declaration is correct. ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த டிக்ளரேஷனை கிளாஸுக்கு கரெக்டான டிக்ளரேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, கிளாஸ் நேம் : இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான கிளாஸ் டிக்ளரேஷன். எட்டாவது 1 மார்க் which of the following is the output of the following program. ஸோ ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் அப்படிங்கிறது கீவேர்டு, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது கிளாஸோட நேமு. அந்த கிளாஸுக்குள்ளார கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. டெஃப் $_INIT பராமீட்டராக நேம் அப்படியே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் புதுசாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் டாட் நேம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு நம்ம பாஸ் பண்ணியிருக்க ஆர்கியூமெண்ட்டை அசைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் செல்ஃப் டாட் நேம் அப்படிங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மூலயமா எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு தமிழ் அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணி எப்போ கம்பைலர் இந்த லைனை ரீட் பண்ணுறதோ கண்ட்ரோல் இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகிடும். இந்த நேமுக்கு பதிலாக தமிழ் அப்படின்னு அசைன் ஆகும். செல்ஃப் டாட் நேம் அப்படிங்கிற இடத்துல தமிழ் அப்படின்னு ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் செல்ஃப் டாட் நேம் அப்படிங்கிற இடத்துல என்ன வார்த்தை இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல என்ன வார்த்தை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு இருக்குது. ஸோ தமிழ் அப்படிங்கிறது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். எட்டாவது 1 மார்க் ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ். 9th 1 வேர்டு which of the following is the private class variable.
ஸோ கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் வந்து எது ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பொதுவாக வந்து ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிளுக்கு வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் வந்து முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏக்கு வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிள். 9th ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டபுள் அண்டர்ஸ்கோர் நம். 10வது ஒன்வேர்டு வந்து த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் கால்டு. ஆப்ஷன் டி இன்ஸ்டான்சியேஷன். இந்த வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து புக் பேக் 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கிளாஸ்? கிளாஸ்னால் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 170 வந்து ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது. கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் வந்து கிளாஸஸ் அண்டு ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. கிளாஸ் இஸ் த மெயின் பில்டிங் பிளாக் இன் பைத்தான். பைத்தானில் வந்து மெயின் பில்டிங் பிளாக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான். ஆப்ஜெக்ட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்டு ஃபங்க்ஷன் தட் ஆக்ட் ஆன் தோஸ் டேட்டா. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான் சேர்ந்தது தான் ஆப்ஜெக்ட்டு. கிளாஸில் யூஸ் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும். கிளாஸ் இஸ் எ டெம்ப்ளேட் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து டெம்ப்ளேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான். அக்கார்டிங் டு தி கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ் ஆர் கிளாஸ் வேரியபிள். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டை பேஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 லைன் தான் வந்து ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். 2வது 2 மார்க் கொஸ்டின் வந்து வாட் இஸ் இன்ஸ்டான்சியேஷன்? இன்ஸ்டான்சியேஷன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 171 வந்து செகண்ட் 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது. ஒன்ஸ் a class is created, next you should create an object or instance of that class. கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் இல்லைனா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் கிளாஸ் இனிஷியலைசேஷன். ஒரு கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து இனிஷியலைசேஷன். பைத்தானில் வந்து எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அதுக்கான சின்டாக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம். இந்த 2 லைன் தான் வந்து செகண்ட் 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் 2 மார்க் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ரோக்ராம். ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அவுட்புட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் தேர்ட் 2 மார்க் கொஸ்டின். கிளாஸ் அப்படிங்கிறது வந்து கீவேர்டு, சாம்பிள் அப்படிங்கிறது வந்து கிளாஸோட நேமு. அந்த கிளாஸ்குள்ளார வந்து ப்ரைவேட் வேரியபிளாக வந்து நம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த வேரியபிளுக்கு வந்து 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ணுறாங்க. கிளாஸுக்குள்ளார வந்து மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, def display self. அந்த மெத்தட் செய்ய வேண்டிய வேலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா print self டாட் ப்ரைவேட் நம்பர். இந்த ப்ரைவேட் நம்பரில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் அந்த மெத்தட் செய்ய வேண்டிய வேலை. சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஆப்ஜெக்ட் நேமு. எஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் நேமு, சாம்பிள் அப்படிங்கிறது வந்து கிளாஸோட நேமு. எஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடை வந்து கால் பண்ணுறாங்க. அதுக்கும் அடுத்த லைனில் வந்து print s டாட் num இதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அவுட்புட் எப்படி வரும் அதான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். எப்போ கண்ட்ரோலர் வந்து இந்த எஸ் டாட் டிஸ்பிளே அப்படிங்கிற லைனை வந்து ரீட் பண்ணுதோ கண்ட்ரோல் வந்து இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகிடும். இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளார வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் ப்ரைவேட் வேரியபிள் நம், அதில் வந்து என்ன வேல்யூ ஸ்டோராக இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் வேரியபிள் நம்மில் வந்து என்ன வேல்யூ ஸ்டோராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ அது வந்து பிரிண்ட் ஆகும். ப்ரோக்ராமில் அடுத்த லைனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா print s டாட் ப்ரைவேட் வேரியபிள் நம், அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் வேரியபிள் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதை வந்து அந்த கிளாஸ்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ணிக்க முடியும், கிளாஸுக்கு வெளியே வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இங்கே வந்து ஒரு ப்ரைவேட் வேரியபிளை வந்து கிளாஸுக்கு வெளியே வந்து அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து எரர் அப்படின்னு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த 2 வார்த்தை தான் வந்து 3வது 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஏன் இங்கே 10 வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ப்ரைவேட் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து 10 வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அது வந்து டிஸ்ப்ளே அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளார வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ப்ளே அப்படிங்கிற மெத்தடை வந்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி கால் பண்ணியிருக்கனால ஃபஸ்ட்டு 10 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ரெண்டாவது வந்து ப்ரைவேட் மெம்பரை வந்து கிளாஸுக்கு வெளியே வந்து அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும் பட்சத்தில் வந்து எரர் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அதனால் 2வது லைன் வந்து அவுட்புட் வந்து எரர் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த 2 வார்த்தை தான் வந்து 3வது 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். 4வது 2 மார்க் கொஸ்டின் வந்து how will you create constructor in Python? பைத்தானில் வந்து எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வந்து கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 173ல் வந்து 4th 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுது. இன் பைத்தான் there is a special function called init function which act as a constructor. பைத்தானில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குது. அதோட நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா init. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து கன்ஸ்ட்ரக்டராக வந்து யூஸ் ஆகுது. இட் மஸ்ட் பிகின் அண்ட் எண்ட் வித் டபுள் அண்டர்ஸ்கோர். init அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து டபுள் அண்டர்ஸ்கோரை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும், டபுள் அண்டர்ஸ்கோரை வச்சு க்ளோஸ் பண்ணணும். திஸ் ஃபங்க்ஷன் வில் ஆக்ட் அஸ் அன் ஆர்டினரி ஃபங்க்ஷன் பட் ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஆட்டோமேட்டிக்கலி வென் த ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். ஸோ இந்த init அப்படிங்கிற ஃபங்க்ஷனு வந்து ஆர்டினரி ஃபங்க்ஷன் மாதிரி தான். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்பயே இந்த init அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். This constructor function can be defined with or without arguments. This method is used to initialize the class variable. The init அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் வித்து இல்லைனா வித்தவுட் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி வந்து டிக்ளேர் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. init அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அதாவது சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பைத்தானில் வந்து எந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாலும் ஸோ நீங்கள் டெஃப் அப்படிங்கிற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணணும். டெஃப் டபுள் அண்டர்ஸ்கோர் init டபுள் அண்டர்ஸ்கோர் செல்ஃப் ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு. இந்த மெத்தடுக்குள்ளார வந்து என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத வந்து கீழே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துக்கலாம். இது வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் வந்து init அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியும் தேவை, பின்னாடியும் தேவை. ஸோ இதுதான் வந்து 4th 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். 5th 2 மார்க் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்டர். ஸோ டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 175ல் வந்து 5th 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது. டிஸ்ட்ரக்டர் இஸ் a special method gets executed automatically when an object exits from the scope. டிஸ்ட்ரக்டரும் வந்து கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி தான். அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அல்லது ஸ்பெஷல் மெத்தடு. அது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்கோப்பில் போகிறப்ப வந்து டிஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு கன்ஸ்ட்ரக்டர். டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்டருக்கு அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டு. இன் பைத்தான் டபுள் அண்டர்ஸ்கோர் டெல் டபுள் அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன் மெத்தட் இஸ் யூஸ்டு ஆஸ் டிஸ்ட்ரக்டர். பைத்தானில் வந்து டிஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் அண்டர்ஸ்கோர் டெல் டபுள் அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து டிஸ்ட்ரக்டரை பண்ண முடியும். இதுதான் வந்து 5th 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மன்னை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நல விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.